வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கனவு பலிக்குமா அல்ல இது சதியா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? மாநில கட்சிகள் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து விடுவார்களா? மாநில கட்சிகள் மட்டும் அழியுமா அல்ல இந்த நாட்டிற்கக்கூடிய உங்களுடைய அதிகாரமும் பறிக்கப்படுமா? டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை எப்படி சிதைக்க பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள். அல்ல அதே ஓட்டுரிமையை வைத்து உங்களுக்கு பல்வேறு விதமான லாபம் வர இருக்கிறதா என்ற அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிட்டால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்று நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். நரேந்திர மோடியுடைய கனவு திட்டம் இந்த முறைதான் வெளிவந்ததா? கிடையாது. இதற்கு முன்பும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே திட்டம் அமலில் இருந்தது. 1901ஆம் ஆண்டிலிருந்து 1952ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற அந்த வடிவத்தில் தான் நடந்தது. அதாவது எம்எல்ஏவும் நீங்க அன்றைக்கு தான் தேர்வு செய்வீர்கள், அதே நேரத்தில் எம்பிக்களுக்கும் லோக்சபாவிற்கும் நீங்க ஓட்டு போடுவீர்கள். 1951ஆம் ஆண்டு தொடங்கி 1967ஆம் ஆண்டு வரை, அதாவது 4 லோக்சபா இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் தான் நடந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போன்ற முறையில். முதல் ஜெனரல் எலெக்ஷன் 1951ஆம் ஆண்டு தொடங்கி 52ஆம் ஆண்டு வரை எம்பி எம்எல்ஏ 2 பேருக்குமே நீங்க ஓட்டு போட்டு வந்தீர்கள். கடைசியாக, அதாவது 1967ஆம் ஆண்டுக்கு பின்பு இது மாற்றப்பட்டது. இதற்கான காரணங்களை நீங்க பார்க்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் ஒரு செய்தி பரப்பப்பட்டது. ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரைம் மினிஸ்டர் ஆவதை அவருக்கு பிடிக்கவில்லை, அதனால் அவருடைய பதவியை பறித்து விட்டார் என்று. ஆனால் 1950ஆம் ஆண்டே சர்தார் வல்லபாய் பட்டேல் காலமானார். இந்தியாவில் முதல் ஜெனரல் எலெக்ஷன் 1951ஆம் ஆண்டு தான் தொடங்கியது. அப்போ எப்படி அவர் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்க முடியும்? 1952ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கிடைத்த முதல் பிரதமருடைய பெயர் தான் ஜவஹர்லால் நேரு. இண்டிபெண்டன்ஸுக்கு பின்பு 1951-52 தொடங்கி இரண்டாவது எலெக்ஷன் 1962ஆம் ஆண்டு, அதாவது 4வது லோக்சபா. இதற்கு பின்பு என்ன மாறியது, எந்த மாற்றங்களை நீங்கள் பார்த்தீர்கள்? ஒவ்வொன்றாக பாருங்கள். ஜூலை 1959ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் செய்ய பார்த்தார். முதல் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அரசியல் கட்சியை அவர் கலைக்க பார்த்தார். இது மட்டுமல்ல, 1968-69ஆம் ஆண்டு நடந்த அடுத்த அசெம்பிளியை நீங்கள் பார்க்க வேண்டும். பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கள் கலைக்கப்பட்டது. இந்திரா காந்தி அவர்கள் 1920ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலை ப்ரீபோன் செய்து 1971ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை நடத்த பார்த்தார். ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக சரிந்தது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தேர்தலை, எலெக்ஷனை 2 வருடம், 1 வருடத்திற்கு முன்பே அவர் நடத்த பார்த்தார். இந்த குழப்பம்தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. டீகப்பிள்டானது லோக்சபா அண்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் ரெண்டுமே. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒரு ரெசல்யூஷன், நாட்டில் 2 விதமான தேர்தல் நடந்தே தீர வேண்டும் என்று. இதிலிருந்து மக்களுக்கு தான் லாபம் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு பின்பு நாம் பார்த்த பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வரக்கூடிய லாபம் நஷ்டம் அனைத்தையுமே நீங்கள் பாருங்கள். எதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கிறார்? இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்கிற அந்த விஷயத்தையும் நாம் பார்க்க போகிறோம். प्राइम मिनिस्टर मोदी பேசியதை நீங்களே கேளுங்க. कि देश ने बार बार चुनाव इस देश की प्रगति में रुकावट बन रहे हैं, गतिरोध पैदा कर रहे हैं. आज कोई भी योजना को चुनाव के साथ जोड़ देना आसान हो गया है, क्योंकि हर 3 महीने 6 महीने कहीं न कहीं चुनाव चल रहा है. कोई भी योजना जाहिर करोगे आप तो मीडिया में देखेंगे चुनाव आया तो फलाना हो गया, चुनाव आया तो फलाना हो गया.
हर काम को चुनाव के रंग से रंग दिया गया है और इसलिए देश में व्यापक चर्चा हुई है। सभी राजनीतिक दलों ने अपने विचार रखे हैं। एक कमेटी ने बहुत बढ़िया अपना रिपोर्ट तैयार किया है। वन नेशन वन इलेक्शन के लिए देश को आगे आना होगा। பிரைம் மினிஸ்டர் எந்த லெவல் இதை அட்வொகேட் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். இதிலிருந்து வரக்கூடிய நஷ்டத்தையும் லாபத்தையும் இதற்கு மேல் நீங்கள் பாருங்கள். ரெடியூஸ் காஸ்ட். பேலட் பாக்ஸ் இருந்தது, இப்போ இவிஎம் பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய தேர்தலுக்கான செலவு குறையும். இந்த மாதம் இந்த மாநிலத்தில் நடக்கிறது, அடுத்த மாதம் அடுத்த மாநிலத்தில் நடக்கிறது. இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறது, இப்போ அசெம்பிளி எலெக்ஷன் நடக்கிறது, இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்தலை நடத்தும் போது அதற்கான பல கோடி ரூபாயை நாம் சேமிக்க முடியும். உங்களுடைய வரிப்பணத்தை வைத்து எந்த அளவில் அவர்கள் செலவழிக்கிறார்கள் அதையெல்லாம் குறைக்க முடியும் என்று அரசாங்கம் கூறுகிறது. மோடி அவர்கள் கூறுகிறார். ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்தலை நடத்த வேண்டாம், நடத்தும் போது அரசாங்கத்துடைய கவனம் தேர்தலை நடத்துவதில் மட்டுமே இருக்கிறது, மக்களுக்கு எந்த விதமான பணியும் செய்ய முடியவில்லை. வேலிட் பாயிண்ட். ஆனால் இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கவர்மெண்ட்டுடைய எஃபிஷியன்சி காஸ்ட் கட்டை தாண்டி இந்த இடத்தில் அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய பெட்டர் கவர்னன்ஸ், அதே இடத்தில் பெட்டர் கவர்னன்ஸ் என்கிற பேரில் அவர்கள் தவறு செய்யும் போது அடுத்த தேர்தல் வரும்போது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள்? மாநிலத்தில் எந்த கட்சி இருக்கும், மத்தியில் எந்த கட்சி இருக்கும்? உங்களால் அடுத்த 4.5 வருடம் வரை அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இடையிலேயே அவர்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைத்தீர்கள்னா, அவருக்கு எதிராக ஓட்டு போட நினைத்தீர்கள்னா உங்களால் அது செய்ய முடியுமா? முடியாது. ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு முறை ரிசல்ட் வந்து விட்டது, அடுத்த 4.5 வருடம் வரை அவர்கள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா கரப்ஷன் ரெடியூஸ் ஆகும் என்று அரசாங்கம் கூறி வருகிறது. மல்டிபிள் எலெக்ஷன் மீன்ஸ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மேல் ப்ராக்டிசஸ் லைக் vote buying. பல தேர்தல் நடக்கும்போது எம்பிக்களை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள், எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். இது போன்ற கரப்ஷன் குறையும் என்று அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். ஓட்டர்ஸோடைய என்கேஜ்மெண்ட் இந்த இடத்தில் அதிகமாகும். அதாவது பல்வேறு நபர்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா 60% ஓட்டு போடப்பட்டிருக்கிறது, 70% ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற பேரில் அனைத்து நபர்களுமே அன்னைக்கு போய் ஓட்டு போடுவார்கள். இந்த ஓட் பெர்சன்டேஜ் 80, 90, 100% வரை உயரலாம் என்கிற ஒரு கணக்கை அரசாங்கம் எடுத்து காட்டுகிறார். ஆனால் இதற்கான டிராபேக்ஸ் நிறைய இருக்கிறது. அந்த டிராபேக்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். லோக்சபா அல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற இந்த திட்டத்தை ஒரே நாளில் அவர்கள் நடத்துவதில்லை. இதை 2 ஃபேஸஸில் பிரித்து பார்க்கிறார்கள். அதாவது லோக்சபா அசெம்பிளி எலெக்ஷன் ஒரே நாள் வைக்கலாம். ஃபேஸ் 2வில் பஞ்சாயத் மற்றும் மியூனிசிபாலிட்டி எலெக்ஷனை வைக்கலாம். அதாவது அசெம்பிளி மற்றும் லோக்சபா எம்எல்ஏ எம்பிக்களை நீங்கள் என்னைக்கு தேர்வு செய்கிறீர்களோ அதிலிருந்து 100 நாட்களுக்குள்ள பஞ்சாயத் அண்ட் மியூனிசிபல் எலெக்ஷனும் நீங்கள் நடத்தி விட்டீர்கள்னா அதற்கு பின்பு அடுத்த 4.5 வருடம் வரை வேறு எந்த தேர்தலும் தேவையில்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. இதிலிருந்து கன்வீனியன்ஸ் யாருக்கு இருக்கிறது, லாபம் யாருக்கு போய் சேர்க்கிறது? கிரிட்டிக்ஸ் என்ன கூறுகிறார்கள் என்றால், யார் மத்தியில் இருக்கிறார்களோ, யார் நேஷனல் பார்ட்டியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதற்கான லாபம் போய் சேரும். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்சஸ் நேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் வர்சஸ் நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்து வைக்கக்கூடிய நெரட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வைக்கக்கூடிய நெரட்டிவ் வெவ்வேறாகும். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் சார்பாக தான் பல்வேறு விஷயங்கள் அமலுக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகத்திற்காக தான் நீங்கள் ஓட்டு போட்டு வருகிறீர்கள் பிஜேபியினர்கள். அதே போன்று காங்கிரஸை பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியுடைய முகம் இருக்கிறது. அப்போ ராகுல் காந்தியோட முகத்திற்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் அல்ல மோடி அவர்களுடைய முகத்திற்கு ஓட்டு போடுவீர்கள். மீதம் இருக்கக்கூடிய மாநில கட்சி டிஎம்கே, ஏடிஎம்கே, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டிஎம்சி, தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், இது போன்ற பல்வேறு கட்சிகள், ரீஜனல் கட்சிகள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பிரபலமான முகம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு தெரியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கு ஓட்டு போகுமா போகாதா அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ ரீஜனல்
கட்சிகளை அழிக்கக்கூடிய வேலையை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் செய்யும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், ஒரு சில நபர்கள் நாங்கள் பயாலஜிக்கல் கிடையாது, நாங்கள் கடவுள் போன்று நினைத்து வருகிறார்கள். அப்போ கடவுளுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று கூறக்கூடிய இது போன்ற நபர்கள், இல்லை இல்லை உங்களை நாங்கள் கடவுளாக பார்க்கவில்லை, உங்களை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? லோக்சபா ஒரு நேரத்தில் நடக்கும்போது, அசெம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது நிச்சயமாக லோக்சபாவில் ஒரு அரசியல் கட்சி சரியாக பெர்ஃபார்ம் செய்யவில்லை என்றால், வேலை பார்க்கவில்லை என்றால், மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலும் போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போட்டு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பீர்கள். மாநில கட்சிகளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து, எங்களுக்கு பிஜேபி தேவையல்ல, எங்களுக்கு காங்கிரஸ் தேவையல்ல, எங்களுக்கு டிஎம்கே தான் வேணும், எங்களுக்கு ஏடிஎம்கே தான் வேணும், எங்களுக்கு இந்த மண்ணை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் தான் வேணும் என்று நீங்கள் முடிவெடுக்கலாம். இது அந்த இடத்தில் சாத்தியமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான வாய்ப்பு குறைவு. எப்படி என்று நீங்கள் பாருங்கள், பொலிட்டிக்கல் மொனோபலி, அதாவது ஒரே நபருடைய முகத்தை மட்டும் தான் நீங்கள் பார்த்து ஓட்டு போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ ஒரு நபர் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தால், மத்திய அரசாங்கத்திற்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தால், அவர் அடுத்த பட்டன் காங்கிரஸுக்கு தான் போடுவார். அதுதான் மென்டாலிட்டியாக மாறும். ஏன்னா கேப் கிடையாது. அதே நாள் நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள், பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா அதே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், நீங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவீர்கள். இது ஒரு சைக்கலாஜிக்கலாக மாறிவிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேப் இருந்தால், மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு முறை, மாநில அரசாங்கத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள். அந்த அரசியல் கட்சி உங்களுக்காக சரியாக வேலை பார்க்கவில்லை, அதனால் நீங்கள் மாற்று அரசியலை நோக்கி, ஒரு ஆப்ஷனை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள். அப்போது நீங்கள் வேறு பிராண்ட் அல்ல வேறு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுவது வாய்ப்பாக மாறிவிடும். இந்த இடத்தில் பிஜேபி ஃபார் லோக்சபா, காங்கிரஸ் ஃபார் லோக்சபா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுவீர்கள் அப்படின்னு நீங்கள் மறந்துடுங்க. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று வந்து விட்டாலே மக்களுடைய மென்டாலிட்டி மாறிவிடும். நீங்கள் யாருக்கு நீங்கள் மத்திக்கு ஓட்டு போட்டீர்களோ அவர்களுக்கு தான் நீங்கள் இங்கேயும் போடுவீர்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். மோடி வேவ் நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மோடி வேவ் தான் இருக்கும். ஏன்னா நேஷனல் லீடர்ஸ். ராகுல் காந்தியோடைய வேவ் நடக்கும்போது ராகுல் காந்தியோடைய இமேஜ்க்காக நீங்கள் ஓட்டு போடுவீர்கள். ஆம் ஆத்மி கட்சி, மம்தா பானர்ஜி, அல்ல ஒரு காலகட்டத்தில் டிஎம்கேவே ஒரு மிகப்பெரிய நேஷனல் கட்சியாக மாறிவிட்டால் டிஎம்கேவிற்கும் நீங்கள் ஓட்டு போடுவீர்கள். டிஎம்கேவுடைய அஸ்தித்வம், அவர்களுடைய ரீச் இந்த இடத்தில் இருக்கிறது. டிஎம்கே இஸ் அ ரீஜனல் பவர், ஏடிஎம்கே இஸ் அ ரீஜனல் பவர். அப்போது இந்த கட்சிகளை அழிக்கக்கூடிய வேலை தான் இது. லாஜிஸ்டிக் சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் நீங்கள் ஃபேஸ் 8 கட்ட தேர்தல், 9 கட்ட தேர்தலாக நீங்கள் பார்த்து வருகிறீர்களோ, அதாவது லோக்சபா தமிழ்நாட்டை பார்த்தீர்களா 2-3 கட்டங்களில் நடக்கிறது, வெஸ்ட் பெங்காலை பார்த்தீர்கள்னா 7-8-10 கட்டங்களில் நடக்கிறது, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்கள்னா 9 கட்டத்தில் நடக்கிறது. சாதாரணமாக லோக்சபா போன்ற தேர்தல்களிலேயே ஒவ்வொரு மாநிலத்திற்கே நீங்கள் பல்வேறு ஃபேஸஸ்களில் இந்த தேர்தலை நடத்தி வரும்போது எந்த அளவில் எலெக்ஷன் கமிஷன் மீது பிரஷர் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்போ எப்படி அவர்கள் மீது இன்னொரு பொறுப்பை நீங்கள் ஒப்படைக்க முடியும்? அப்போ அசெம்பிளி தேர்தலும் நீங்கள் எப்படி நடத்தி விடுங்கள் என்று பார்க்க முடியும்? ஒரே நாளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த தேர்தலை நடத்துங்கள் என்று கூற முடியும்? அப்போது அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான சாத்தியம் குறைவாகிவிட்டது. இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். ஆக்ட் 1951 amend the representation of people act 1951. இது ப்ராசஸ், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வருவதற்கான ப்ராசஸ், அதை நீங்கள் அமெண்ட் பண்ண வேண்டும். The bill must be passed in parliament with 2/3 majority. 2/3 மெஜாரிட்டியில் இந்த பில் பாஸ் ஆனால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர முடியும். 50% ஸ்டேட்ஸ், நாட்டில் இருக்கக்கூடிய 50% ஸ்டேட்கள் இதை அமலில் கொண்டு வரணும். தமிழ்நாடு இதை அமலுக்கு கொண்டு வரணும், டெல்லி இதை அமலுக்கு கொண்டு வரணும், ஆந்திர பிரதேஷ் இதை அமலுக்கு கொண்டு வரணும், கர்நாடகா அமலுக்கு கொண்டு வரணும். அப்படி 50% ஸ்டேட்ஸ் இதை அமலுக்கு கொண்டு வரவில்லை என்றால் அதையும் நீங்கள் மாற்ற முடியாது. 5
ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதை அமெண்ட் செய்யணும். எந்த விதமான ஆர்டிகல்ஸ்? ஆர்டிக்கல் 83 டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆர்டிக்கல் 85 dissolution of Lok Sabha by the President. Article 172 duration of state legislature. Article 1974 dissolution of state legislature. Article 356 imposition of president rule in the state. இந்த 5 ஆர்டிக்கல்களை நீங்கள், இந்த 5 சட்டங்களை நீங்கள் மாற்றவில்லை என்றால் உங்களால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிறது கனவை நீங்கள் திணிக்க முடியாது. பல ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய பொசிஷனை நாங்கள் இழந்து விடுவோம், தன்னுடைய கட்சியை நாங்கள் இழந்து விடுவோம் என்கிற அந்த பயத்தில் இருக்கிறார்கள். அதற்கான காரணம் இதுதான். அப்படி ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரே நாளில் தேர்தல் நடக்கும்போது நேஷ்னல் பிரச்சனைகளை தான் அதிகமாக பேசுவார்களுடைய ஸ்டேட்டுக்கான லோக்கல் இஷ்யூஸ்களை பேச மாட்டார்கள். அது ஒரு விவாதமான பொருளாகவும் மாறாது. கன்க்ளூஷன் இதில் என்ன வருகிறது அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். The people should have option to punish the government. இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். அரசியல் கட்சியிடம் 4.5 வருடம் வரை நாங்கள் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டோம் என்று நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள்ல, நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மத்தியில் நடக்கக்கூடிய, அதாவது லோக்சபா எம்பிக்களுக்கான தேர்தல் தனியாகவும், அப்படி அவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் செய்யவில்லை என்றால், வேலை பார்க்கவில்லை என்றால் 6 மாதமோ 1 வருடம் கழித்து நடக்கக்கூடிய அசெம்பிளி தேர்தல், மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் அந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மக்களால் ஓட்டு போட முடியும். மக்கள் கையில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பனிஷ் செய்ய முடியும். ஒரு பயம் இருக்கும். அவர்கள் வேலை பார்ப்பார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் சதியாக இந்த திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள். பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் நினைத்ததை சாதித்தார்கள். இந்த முறை அவர்களுக்கு 240 சீட்டுகள் தான் கிடைத்தது. அதாவது மெஜாரிட்டி கூட கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் சாதிக்க நினைப்பது அவர்களால் சாதிக்கவும் முடியவில்லை. அப்படி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து விடுவார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுவும் சாத்தியப்படாது. காரணம், என்டிஏவில் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டணி கட்சிகளே ரீஜனல் கட்சிகளாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய அஸ்தித்வத்தை இழக்க மாட்டார்கள், இழக்க விடமாட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கனவு கனவாக தான் இருக்க போகிறது ஒழிய அதை அமலுக்கு கொண்டு வர மாட்டார்கள். அப்படி தப்பி தவறு இது நடந்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் கேட்க வேண்டும். அமைதி போராட்டத்தில் நீங்கள் வரலாம். இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து எங்களுடைய அதிகாரத்தை எப்படி நீங்கள் பறிக்கிறீர்கள்? ஜவஹர்லால் நேருடைய அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் செய்ய பார்த்தார். ஏன்னா அனைத்துமே அவருடைய கையில் இருந்தது. இந்திரா காந்தி காலகட்டத்தில் எத்தனையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஃப்யூஸ் செய்தார். ஏன்னா அந்த இடத்துல அந்த பவர் இருந்தது. அதற்கு பின்பு ரெண்டுமே பிரிந்ததற்கு பின்பு, அதாவது லோக்சபா தனியாகவும் அசெம்பிளி எலெக்ஷன் தனியாகவும் இருந்ததற்கு பின்பு தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அரசியல் கட்சி மத்தியில் சரியாக பெர்ஃபார்ம் செய்யவில்லையோ அவர்களை விரட்டியடிக்கக்கூடிய வேலையை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தார்கள். காங்கிரஸ் கவர்ந்ததற்கான காரணம் இப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு எஜிடேஷன்ஸ், பிஜேபிக்கு எதிராக மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், பிஜேபியுடைய பதற்றம், பிஜேபி எதற்காக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த புஷ்ஷை செய்து வருகிறார்கள், அந்த திணிப்பை செய்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான காரணம் இதுதான். மக்களுடைய ஓட்டிற்கான அந்த பயம், மக்களுடைய எதிர்ப்பிற்கான அந்த பயம். மக்கள் நினைத்தால் எங்களை விரட்டியடித்து விடுவார்கள். இன்னைக்கு எங்கள் கையில் பவர் இருக்கிறது, நாளைக்கு இருக்குமா என்கிற அந்த கேள்வி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இது போன்ற பல்வேறு நபர்கள் மனதில் வந்துவிட்டது. எதிர்க்கக்கூடிய நபர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள். சிந்தித்து பாருங்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற இந்த திட்டம் வந்துவிட்டால் உங்களுடைய அதிகாரம் உயருமா அல்ல சரியுமா என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக,
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.